அண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷுங்க. நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கனெக்ட் ஆப்பில் இருந்துங்க. ஆனால் இப்போ நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து நிறையா பேர் அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சைட் போடுற மாதிரி பூமி லேஅவுட் போடுறதுக்கு பூமி தேடிட்டுருப்போம். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எப்படி தேடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இப்போ கோயம்புத்தூரில் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது வந்து வகைப்பாடு டைப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு தளம்ங்கிறது 25 சென்ட்டுக்குள்ளே, அதாவது 1/4 ஏக்கராக்குள்ளே இருக்கிறது. வர்த்தக தளம்ங்கிறது கமர்ஷியல் சைட்டு, இண்டஸ்ட்ரியல் சைட்டு. நிலம் 1 ஏக்கருக்கு மேல், நிலம் 1 ஏக்கருக்கு மேல் அப்படிங்கும்போது டைப் பண்ணும்போது நீங்கள் அது வந்து 1 ஏக்கருக்கு மேலே பூமி யார் எந்தெந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது மட்டும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அக்ரி லேண்டு 10 ஏக்கரா. எங்கேன்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம், பெல்லேப்பள்ளியில் 10 ஏக்கரா இருக்குது ட்ரை அக்ரி லேண்டு. சரிங்களா? இப்போ வடசித்தூரில் 2 ஏக்கரா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசூர், கோவை அரசூரில் வந்து 1 ஏக்கரா இண்டஸ்ட்ரியல் லேண்டு. கிளாசிஃபிகேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் லேண்டு. இப்போ அரசூரில் இன்னொரு 3 ஏக்கரா ட்ரை அக்ரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சூட்டபிளாக இருக்கும். அப்புறம் சர்க்கார் சாமகுளம் வில்லேஜில் ஒரு ஏக்கரா இருக்குது ட்ரை அக்ரி லேண்டு. சரிங்களா? அப்புறம் கருமத்தம்பட்டியில் 3 ஏக்கரா குடியிருப்பு தளம், அதாவது ரெசிடென்சியல் கிளாசிஃபிகேஷனில் 3 ஏக்கரா இருக்குது. ஏக்கர் இந்த ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஏஜென்ட்டுக்கு டைரெக்டாக கூப்பிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். அவர் செல்லர் டைரெக்டாக வச்சுருப்பா அப்படி. சரிங்களா? அப்புறம் சூலூர் கிருஷ்ணாபுரம் வேளாண்மை அக்ரி லேண்டு 2 ஏக்கரா. அப்புறம் தொண்டாமுத்தூர் வேளாண்மை நிலம் 13.5 ஏக்கரா. தொண்டாமுத்தூரில் வந்து 13.5 ஏக்கரா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. 1,60,00,000 சொல்கிறாங்க. இப்போ பேரூர், கோவை பேரூர் தாலுக்கா புலுவாம்பட்டி கிட்ட ஈசா அந்த ஏரியாவில் வந்து 2 ஏக்கரா இருக்குது அக்ரி லேண்டு. 2,60,00,000 சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம். அப்புறம் சூலூர் செலக்கரைச்சலில் 90 ஏக்கரா போட்டிருக்காங்க. சரிங்களா? 1,75,00,000 ஏக்கர் பர் ரேட் போட்டிருக்காங்க. இப்போ பன்னிமடையில் 4 ஏக்கரா போட்டிருக்காரு. இது வந்து ட்ரை அக்ரி லேண்டு. சரிங்களா? இவருக்கு கூப்பிட்டு நீங்கள் நேரடியாக ரேட்டுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டுக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் பன்னிமடையில் 2 ஏக்கரா. அப்புறம் கோயம்புத்தூர் குருடம்பாளையமில் ஒரு 3 ஏக்கரா போட்டிருக்கா அப்படி. அப்புறம் சின்ன தடாகத்தில் 3 ஏக்கரா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துடியலூர் 5 ஏக்கரா போட்டிருக்காங்க ட்ரை அக்ரி லேண்டு. அப்புறம் துடியலூரில் ட்ரை அக்ரி லேண்ட் 1 ஏக்கரா. இப்போ காரமடையில் அக்ரி லேண்டு ஒரு ஏக்கரா போட்டிருக்காங்க. இப்போ அவரோட நம்பர் பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்போ கான்கேன் கொடுத்து அவரோட ஃபோன் நம்பர் நீங்கள் இப்படி கிளியராக இப்போ என்ன டீட்டெயில்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரி லேண்டு, காரமடை அருகில் தென்னந்த தோப்பு, இது தென்னை மரம் இருக்குது, வீடு இருக்குது, 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குது, 10 வருஷம் ஆச்சு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் ஒரு நம்பர் இப்படி பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். சிவகுமார் அண்ணன் போட்டிருக்கா அப்படி. இப்போ இவர் நம்பர் இங்கே இருக்குது. நம்பருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு அவருக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டும் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் தேடிட்டுருக்கிற ஏஜென்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ சிறுமுகையில் 15 ஏக்கரா இருக்குது. அப்புறம் சர்க்கார் சாமகுளம் ட்ரை அக்ரி லேண்டு ஒரு 4 ஏக்கரா உலர் விவசாயம். சர்க்கார் சாமகுளத்தில் 12 ஏக்கரா. அப்புறம் நீலம்பூரில் 3 ஏக்கரா இருக்குது உலர் நிலம். அப்புறம் நீலம்பூரில் 4 ஏக்கரா இருக்குது. அரசூரில் 35 ஏக்கரா போட்டிருக்கா அப்படி. சரிங்களா? அரசூரில் 35 ஏக்கரா ட்ரை அக்ரி லேண்டு. அப்புறம் கண்ணம்பாளையத்தில் ஒரு 15 ஏக்கரா ட்ரை அக்ரி லேண்டு. நீங்கள் இந்த மாதிரி அவங்களோட கான்கேன் கொடுத்தீங்கன்னா இன்னொரு டீட்டெயில்ஸ் உங்களையும் இங்கே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவு எல்என்டி பைபாஸ் கிட்டே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அவங்க நம்பர் பார்த்தா போதும். பார்த்துட்டு அது வேணும்னா நீங்கள் ஒரு நம்பர் பார்த்துக்கலாம். இப்போ எட்டிமடை, கண்ணம்பாளையத்துக்கு அப்புறம் எட்டிமடை, மதுக்கரை எட்டிமடையில் ஒரு 17 ஏக்கரா போட்டிருக்காங்க. அப்புறம் எட்டிமடையில் ஒரு 8 ஏக்கரா போட்டிருக்காங்க.
எட்டிமடையில் ஒரு 5 ஏக்கரா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எட்டிமடையில் ஒரு 33 ஏக்கரா ட்ரை அக்ரி. அப்புறம் திருமலையாம்பாளையம் மதுக்கரை திருமலையாம்பாளையமில் ஒரு 33 ஏக்கரா. இது வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்டு, கம்பெனி வைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 33 ஏக்கரா இருக்குது. இப்போ ராமநாதபுரமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஏக்கரா போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில். அப்புறம் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் ஒரு 6 ஏக்கரா போட்டிருக்காங்க. சிறுமுகையில் வந்து ஒரு 25 ஏக்கரா போட்டிருக்காங்க. வடவள்ளியில் 1 ஏக்கரா இருக்குது. மதுக்கரை ட்ரை அக்ரி 35 ஏக்கரா இருக்குது. கீரநத்தமில் 12 ஏக்கரா இருக்குது. அன்னூர் கீரநத்தமில் 12 ஏக்கரா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாமே படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஏரியாவில் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு சர்ச், அதாவது மேம்பட்ட தேடலுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து டைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் லேண்டு 1 ஏக்கராக்கு மேலே, ஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட். நம்ம எல்லா குரூப்பில் இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸும் ஒரே இடத்துல ப்ராப்பர்ட்டி போட்டாங்கன்னா நம்ம இதே மாதிரி எல்லாத்துக்கும் வேணுங்கிறத தேடி எடுத்துக்கலாம். ஈஸியாக பிஸ்னஸ் நடக்கும். ஏஜென்ட்ஸ் யாரும் இன்னொரு ஏஜென்ட் ஃபார்வேர்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் போடாதீங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், உங்களோட டைரக்ட் கஸ்டமரோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். பையர் வச்சுருக்கிற ஏஜென்ட் யாரோ உங்களுக்கு நேரடியாக கூப்பிடுவார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா